Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 7 application of differential calculus exercise 7.4 first Roman letter வந்து Maclaurin series பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டெய்லர் சீரீஸ் அப்படின்றது அதனுடைய தொடர்ச்சி. ஓகேங்களா? சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.4ல் செகண்ட் ரோமன் லெட்டர் பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸ் ஆன்சரு டெய்லர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அதாவது மெக்லாரன் சீரீஸ் அப்படின்னா புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்து நம்ம அந்த மெக்லாரன் சீரீஸ் கண்டுபிடிப்போம். பட் டெய்லர் சீரீஸில் வந்து எக்ஸ் வேல்யூ கிவன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா சொல்கிறது? அப்போ நீ பார்த்துக்கோ, செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோ. ஃபங்க்ஷன் வந்து லாக் எக்ஸ்னு கொடுத்துருக்கு. செகண்ட் கொஸ்டின் லாக் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோ. ரைட், இதை 3 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ எக்ஸு கொடுத்துருக்கு, புட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 1 அப்படின்னு கொடுத்துட்டான் அவனே. அப்போ இதை எஃப் டேஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். லாக் எக்ஸு 1/x, எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சா 1/xக்கு பவரில் இங்கே என்னடா இருக்கும்? 1 இருக்கும். அப்போ -1 எந்த இடத்துல பவர்னால் எக்ஸுக்கு மேலே உள்ளது, அதில் மைனஸ் சேர்த்துட்டு அதோட 1 ஆட் பண்ணிக்க. அதாவது ஃபார்முலா வந்து 1/x⁴n. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா பவரில் எக்ஸுக்கு பவரில் என்ன இருக்குது, அதோட மைனஸ் சேர்த்துட்டு அதோட 1 ஆட் பண்ணிக்கிறணும். இதுதான் ஃபார்முலா. சரிதான்? அப்போ 1/xன்னு சொன்னால் எக்ஸ் பவரில் 1 இருக்குது. அப்போ -1 அந்த 1 ஆட் பண்ணோம்னா 2. அதே மாதிரி எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். -1 தனியாக வச்சுக்கோ. இந்த எக்ஸ் பவரில் உள்ளதில் மைனஸ் சேர்த்துட்டு அந்த பவரில் 1 ஆட் பண்ணிக்கோ. அப்போ இதுக்கு ரிசல்ட் வந்து என்ன வந்துடும்? 2/x³ அப்படின்னு வந்துடும். இப்போ நான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். அப்போ லாக் 1 அப்படின்னு போட்டோம்னா ஆக்சுவலாக என்ன வந்துடும்? 0. எஃப் டேஸ் ஆஃப் 1 போடுறேன். அப்போ 1/1 ஈக்குவல் டு 1. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 1 போடுறோம். -1/1 தான் 1 ஸ்கொயருக்கு. அப்போ -1. எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் 1 போடுறேன். அப்போ 2/1 ஈக்குவல் டு 2. அப்போ மெக்லாரன் சீரீஸுக்கு பதிலாக இங்கே என்ன எழுதணும்? டெய்லர் சீரீஸ் அப்படின்னு எழுதணும். டெய்லர் சீரீஸ் அப்படின்னு எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா மாதிரி தான் எழுதணும். சரிங்களா சொல்கிறது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0ன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலாக இங்கே எஃப் ஆஃப் 1 அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் 1 x/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ்ஸு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 1 x²/2 ஃபேக்டோரியல் அப் டு அப்படின்னு சொல்லணும். புரியுதா சொல்கிறது? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது சம்மு லாக் எக்ஸு. எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்ச என்ன? 0 ப்ளஸ்ஸு எஃப் டேஸ் ஆஃப் 1 என்ன கண்டுபிடிச்சோம்? 1 இன்ட்டு x/1 ஃபேக்டோரியல் 1. அதே மாதிரி எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0 x² -1 x²/2 ஃபேக்டோரியல் வந்து 2 அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன வந்துடும்? ப்ளஸ்ஸு ட்ரிபிள் டேஸ்க்கு வந்து 2 இன்ட்டு x³ ஃபேக்டோரியல் அப் டு இன்ஃபினிட்டிவ். இப்போ இதுக்கு நான் ஆன்சர் எழுத போகிறேன். எப்படி எழுதுகிறேன் அப்படின்ட்டு பாரு. லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x/1 ஃபேக்டோரியல் 1 தான் -x²/2 ஃபேக்டோரியல் 2 அப்படின்னு அர்த்தம். 2 × 1 அப்படின்னு. ரைட்டு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2x³ ஃபேக்டர்லாம் 3 × 2 × 1 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா x³ அப் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம், மறந்துடாத. இதுதான் இதனுடைய ஆன்சர். ரைட். இதில் எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா x-1 அப்படின்னு இது உள்ளே கொண்டு போ. இதை வந்து x = 1ன்னு கொடுத்துருந்தான்ல, இதை வந்து x-1 உள்ளே கொண்டு போய்க்கலாம். x-1 அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போயினோம்னா லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x-1 கடைசியில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். x-1² ப்ளஸ் x-1/3 அப் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லணும். எக்ஸுக்கு கடைசியில் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை நீ ஆரம்பத்துலேயே ஃபார்முலா போடுறோம்ல எஃப் டேஸ் ஆஃப் 1 எக்ஸ் அப்படின்ட்டு எக்ஸ் அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக அங்கனக்குள்ளே நீ மாற்றிக்கிட்டாலும் சரி தான். சொல்கிற புரியுதா? அங்கனக்குள்ளேயே அந்த எக்ஸுக்கு பதிலாக
அந்த ஃபேக்டரை நீ மாற்றிக்கிட்டாலும் சரி, இந்த இடத்துல எப்படி எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்ட்டு, இங்கே என்னது எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டாலும் சரி, இல்லை கடைசியில் போட்டுக்கிட்டாலும் சரி, இங்கனே மாற்றிடுவோமா? ஏன்னா டீச்சர்ஸ் வந்து ஒரே மாதிரி செஞ்சு பழகிங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறக்காண்டி தான் கடைசியில் மாற்றினேன். பட் நம்ம இங்கனக்குள்ளேயே மாற்றினாலும் மாற்றலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா சொல்கிறது புரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன மாற்றுறோம் அப்படின்ற மட்டும் பார்த்துக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, சரியா சொல்கிறது, எஃப் ஆஃப் ஒன் அப்படின்னு அர்த்தம். எஃப் ஆஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஒன், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஒன் ஃபேக்டோரியல். அதே மாதிரி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக 2 ஃபேக்டோரியல். இப்படி போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ என்ன ஆயிரும்? எஃப் ஆஃப் ஒன்றுக்கு வந்து எஃப் ஆஃப் ஒன் வந்து 0 ப்ளஸ்ஸு, சரியா, எஃப் டேஷ் ஆஃப் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஒன் ஃபேக்டரில் ஒன்று தான், ப்ளஸ்ஸு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் வந்து மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டரியல் 2. அதே மாதிரி ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூப் பை 3 ஃபேக்டோரியல்னால் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப் டு அப்படின்னு வரும். இதை நான் அப்படியே மினிமைஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வருவான்னு பார்த்துக்கோ. 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூப் பை 3. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும் எதை அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இந்த இதை கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இதுதான், இது தனிப்பட்ட விஷயம். டிஃப்ரென்ஷியேட் சொல்லி காமிச்சேன். 1/x டிஃப்ரென்ஷியேட் மைனஸ் 1/x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். புரியுதா? ரைட், வெரி குட். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து சைன் எக்ஸ்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சிம்பிள் சம் தான்டா. டெய்லர் சீரிஸ் மெக்லாரன் சீரிஸ் தெரிஞ்சால் செஞ்சிடலாம். இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவன் என்ன கொடுத்துருக்கான், கிவன் π/4 கொடுத்துருக்கான். அப்போ உள்ளே கொண்டு வந்தோம்னா எக்ஸ் மைனஸ் 5/4 எக்ஸுக்கு போல் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? கிவன் இது கொடுத்தது ஃபேக்டர் கொடுத்துருக்கான். ரைட். இப்போ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. 3 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. எஃப் டேஷ் எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படின்னா காஸ் எக்ஸ், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு காஸ் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ், எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸு காஸ் எக்ஸ் மைனஸ் இருக்கட்டும், சைன் எக்ஸ் பார்த்தா காஸ் எக்ஸ். சரி, எஃப் ஆஃப் 5/4 போடுறோம். எஃப் ஆஃப் 5/4 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? சைன் 45. சைன் 45னா 1/√2. அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் 5/4 போடுறோம். காஸ் 45. சரியா? அதுவும் என்ன தான்? 1/√2 தான். அதே மாதிரி எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் டபுள் டேஷ் ஆஃப் 5/4 போடுறேன். இதுக்கு மைனஸ் 1/√2 வந்துடும். அடுத்து எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 5/4 போடுறேன். ஆன்சர் வந்துடும் 1/-1/√2 வந்துடும். இப்போ டெய்லர் சீரீஸ் எழுதுனோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ மீனிங் 5/4 அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ்ஸு, சரியா, எஃப் டேஷ் ஆஃப் 5/4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5/4 குட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் பார்த்துக்கிறோன்னு எக்ஸுக்கு பதிலாக மாற்றுறேன். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 5/4 அடுத்து எக்ஸ் மைனஸ் 5/4 உள்ள ஒன்று இந்த ஃபேக்டரை போடணும். எக்ஸுக்கு பதிலாக பை 2 ஃபேக்டோரியல் அப் டு அப்படின்னு எழுதிக்க, இன்ஃபினிட்டிவ் எழுதிக்க. சரி, எஃப் ஆஃப் 5/4 என்ன? 1/√2 ப்ளஸ் 1/√2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5/4. அது 1 ஃபேக்டோரியல் தேவையில்லை, 1 தான். அப்போ எஃப் டபுள் டேஷ் வந்து மைனஸ் 1/√2 ஹோல் ஸ்கொயர். ரைட், நல்ல வேலை. எக்ஸ் மைனஸ் 5/4 ஹோல் ஸ்கொயர் பை 2. அடுத்து மைனஸ் தான், 1/√2 எக்ஸ் மைனஸ் 5/4 ஹோல் கியூப் பை 3 2s are 6 அப் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இப்போ 1/√2 இது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து சைன் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். சைன் எக்ஸ்னு அர்த்தம். 1/√2 ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் 5/4 ஹோல் டிவைடட் பை √2. அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5/4 ஹோல் ஸ்கொயர் பை 2√2. அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5/4 ஹோல் கியூப் பை 6√2 அப் டு நாட் டிஃபைன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ.
சரியா சொல்கிறது? வெளியில் எடுக்கணும்னா வெளியில் எடுத்துக்கலாம். காமனாக 1/√2 வெளியே எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை இப்படி இருந்துட்டு போனால் இருந்துட்டு போகுது. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 4th சம். பாலினாமியல் கொடுத்துருக்கு. f of x equal to அப்படின்னு கொடுத்துருக்கு. x² - 3x + 2. x is equal to 1ன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஃபேக்டராக எழுதுனோம்னா x - 1 ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ f dash of xன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2x - 3. f double dash of x கண்டுபிடிச்சோம்னா 2. f triple dash of x கண்டுபிடிச்சோம்னா 0. அப்போ f of 1 கண்டுபிடிச்சோம்னா 1 - 3 + 2 0. f dash of 1 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 - 3 = -1. f double dash of x கண்டுபிடிச்சோம் அப்படின்னா போட முடியாது, அப்ளை பண்ண முடியாது. அப்போ அந்த ஆன்சரை தான் எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டா என்ன வந்துடும்? 2. அடுத்து f triple dash of 1ன்னு எடுத்துக்கிட்டால் ஆன்சர் என்ன வந்துடும்? 0. இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணையில் பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணும். டெய்லர் சீரீஸ் f of x equal to f of a. f of a mean 1 plus f of 1 f dash of 1 x minus 1 by 1 factorial. f double dash of 1 x minus 1 whole square by 2 factorial up to infinitive. log இது polynomial x square minus 3x plus 2 is equal to f of 1 0 plus minus 1 into x minus 1 factorial 1 plus 2 into x minus 1 whole square by 2 up to infinitive. அப்போ இதுக்கு minus of x minus 1 2 cancel x minus 1 whole square up to infinitive. இங்கே வந்து x square minus 3x plus 2. அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. சொல்கிற புரியுதா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இதில் தேர்டு ஒன்னோட கணக்கு முடிஞ்சிடனால இதில் இன்ஃபினிட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபினிட்டி என்ன செய்ய வேண்டியதில்லை, போட வேண்டிய அவசியம் இல்லை. கணக்கு முடிஞ்சிடும் இதில் தேர்டில். அதனால் அதில் நிறுத்திடலாம் கணக்கை. அதை ஒரு இதில் நாற்று வச்சுக்க. இந்த இடத்துல நாற்று வச்சுக்க. கணக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதில் போய் நின்றும், ஸ்டாப் ஆயிரும். அதனால் அதை வேணால் போட்டுக்கலாம். மற்ற கணக்கு வேணால் கண்டினியூ போட்டுக்க. இந்த கணக்கை பொறுத்த மட்டும் நாற்று வச்சுக்கோ. சரிங்களா சொல்கிறது? இன்னும் சரி பண்ணிடணும்னா இந்த 0 விட்டுட்டு எழுதலாம். x square minus 3x plus 2 equal to, சரிங்களா, x minus 1 whole square minus of x minus 1 அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். புரியுதா? இதுதான் ஆன்சர். ஓகே, குட். நிதானமாக பார்த்துக்க. இதுதான் டெய்லர் சீரீஸ். அப்போ மெக்லாரன் சீரீஸ் தெரிஞ்சுக்கிட்டா டெய்லர் சீரீஸ் வந்து வெரி சிம்பிள். புரிஞ்சு படிங்க. 7.3 ரோல்ஸ் தியரம், லெக்ராஞ்சஸ் தியரம் ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 7.4 மெக்லாரன் சீரீஸும் டெய்லர் சீரீஸ் சேர்ந்தது. ஓகே, குட்.